தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்திலிருந்து ஓர் பாடல் இன்று நாம் பேசவிருக்கின்றோம். இன்றெனக்கு அருளி இருள் கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். நீயலால் பிரிது மற்றின்மை சென்று சென்றணுவாய் தேர்ந்து தேய்ந்ததொன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே. ஒன்றும் நீ அல்லையன்றி ஒன்று இல்லை, யார் உன்னை அறியகிற்பாரே. இது பாடல். இருள் கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பு அற நினைந்தேன். இருளாகி இருக்கின்ற ஒரு உள்ளத்திலே சூரியன் உதித்தால் அந்த உள்ளத்து இருள் நீங்கிவிடும். அப்படிப்பட்ட அருளினை இன்று நீ எனக்கு அருளியிருக்கிறாய். இன்று எனக்கு அருளி என்ன அருள் இன்று சிவபெருமான் எனக்கு அருளியிருக்கிறார்? மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், இருளாய என் உள்ளத்தில் கதிரவனாக சூரியனாக இறைவன் எழுந்து அருளி அந்த இருளை நீக்கி இருக்கிறான். இது மிகப்பெரிய அருள். எனது உள்ளத்திலே இருக்கிற அறியாமை என்கிற இருள், பொய் என்கிற இருள், முயலாமை என்கிற இருள், இயலாமை என்கிற இருள், நம்பிக்கையின்மை என்கிற இருள், தாழ்வு மனப்பான்மை என்கிற இருள், சுயநலம் என்கிற இருள், அனைத்து இருளையும் சிவபெருமான் நீக்கிவிட்டார். இது எனக்கு மிகப்பெரிய அருள். நின்ற நின் தன்மை, இப்படி நீ அருளிய தன்மை நினைப்பு அற நினைந்தேன். அது மட்டும்தான் என்னுடைய நினைப்பிலே இருக்கிறது, வேற எந்த நினைப்பும் இல்லை. எவ்வளவு பெரிய அருள் சிவபெருமான் அருளியது, அதுதானே மாணிக்கவாசகரின் நினைவிலே இருக்கும். நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். நீ அலால் பிரிது மற்று இன்மை, நீ இன்றி வேறு யாரும் இல்லை. இப்படி உள்ளத்து இருளை அகத்து இருளை நீக்கி அருளாற்றல் அளிப்பவர் உனையன்றி யாரும் இல்லை. நீ அலால் பிரிது மற்று இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்ததொன்றாம் திருப்பெருந்துறையுரை சிவனே. திருப்பெருந்துறை, திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கின்ற சிவனே, நீ அலால் பிரிது மற்று இன்மை, நீ அல்லாது இன்னும் ஒன்று இல்லை. யார் உன்னை அறிகிற்பாரே? உன்னை யார் அறிந்து கொள்வார்கள்? நம்முடைய உள்ளத்து இருளை ஆசிரியர் போக்குகிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழும் சூத்திரங்களை ஆசிரியர் கற்றுத்தருகிறார். ஒரு சாதாரண மாணவனை மாமேதையாக்குகிறார். அந்த ஆசிரியர் தான் நம் உள்ளத்து இருளை போக்கி அந்த தெய்வம்தான் நம் நினைவிலே என்றும் இருக்கிறார். நீயலால் பிரிது மற்று இன்மை. மாணிக்கவாசகருக்கு குருவாக சிவபெருமான் இருந்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு குருவாக சிவபெருமான் இருந்திருக்கிறார். உள்ளத்து பொய்யையும் இருளையும் போக்கி இருக்கிறார். மாணிக்கவாசகர் இந்த பாடலிலே சொல்லுகிறார், இறைவன் அடியார்களது, பக்தர்களது, மக்களது, அவனை நாடி வருபவர்களது, அன்பர்களது உள்ளத்து இருளை போக்கி ஆனந்த வாழ்வு அளிப்பார். உள்ளத்து இருள் போனாலே ஆனந்தம்தான். உள்ளத்து இருள் போனாலே அங்கே தூய்மை பிரகாசித்து இறைவன் அமர்கின்ற கோவிலாக மாறிவிடும்.
நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். இந்த மாணிக்க வாசகர் அருளிச் செய்திருக்கின்ற இந்த பாடலை தொடர்ந்து நாம் பாடி மனதிலே பதித்து மனப்பாடம் செய்து தொடர்ந்து சொல்கின்ற பொழுது நமது உள்ளத்து இருளும் நீங்கும், நலவாழ்வு கிட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மீண்டும் சந்திப்போம்.